ஆ, வணக்கங்க. இன்னைக்கு அமெரிக்கால வந்து முக்கியமான நாள். ஏன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று அவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஸ்பீச் குடுத்துருக்காரு. அதில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆரம்பிக்கும்போதே கொஞ்சம் ஹார்ஷா வந்து முட்டாள்கள் அமெரிக்காவில் வருவதை தடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேச்சில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மென்ஷன் பண்ற அவர் என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ண போறார்ன்றத சொல்லியிருக்காரு ஹிண்ட்டுன்ட்டு. ஸோ அதில சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மோஸ்ட்லி அவர் டார்கெட் பண்றது எல்லாமே இல்லீகல் மைக்ரன்ட்ஸ். நம்ம எதார்த்தத்த புரிஞ்சுக்கணும். அமெரிக்கால வந்து ம் அ ம் இல்லீகலா உள்ள வந்து இப்போ மெக்சிகோ பார்டர் வழியா உள்ள வந்து அ இங்க வந்து அசைலம்ல தங்கி சிட்டிசன்ஷிப் வாங்குற ஒரு போக்கு இருக்கு. அது இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 30,00,000 50,00,000 வரைக்கும் குடுத்து மெக்சிகோல வழியா வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ் பாலிசியில உள்ள வந்துட்டு அப்புறம் அரெஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுல வந்து அவங்க இங்கேயே தங்கி அசைலம் வாங்கி குடியுரிமை வாங்குறாங்க. பட் அது வந்து தடுக்கப்படுன்றாரு. அம் இது இந்த இத பார்த்தீங்கன்னா, அப்போ ட்ரம்ப் பொறுத்தவரைக்கும் அவர் வந்து இஸ் அகெயின்ஸ்ட் இல்லீகல் இமிகிரேஷன் மைக்ரன்ட்ஸ் தான் தவிர, அவர் வந்து லீகலா வரவங்கள வந்து அ அ தடுக்க போறதா எந்த அ ஆர்டர்ஸ்லாம் ஹிண்ட் குடுக்கல. அது மட்டும் பர்த் சிட்டிசன்ஷிப், யுஎஸ் பர்த் சிட்டிசன்ஷிப் இங்க வந்து பிறக்கிற குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்து யுஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஸோ இப்போ இந்தியன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் 2 பேரும் இந்தியன்ஸா இருந்து இந்தியன் பாஸ்போர்ட்ல இருந்தா, அவங்க வந்து இங்க குழந்தை பெத்துக்கிட்டா, அ அந்த குழந்தை வந்து யுஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். பட் அத வந்து என்னன்னா, இப்போ வந்து லீகலா இல்லாம இல்லீகலா வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு, ஏன்னா இப்போ நெறைய பேர் வந்து அம் ஒரு அ ஒரு ஒரு டூர் என்ன சொல்றதுன்னா, பிரெக்னன்ட் ஆகுற ஒரு 5 மாசம், 6 மாசத்துல அ யூஎஸ்க்கு வந்து டெலிவரி இங்க பண்ற மாதிரி நெறைய ஒரு கலாச்சாரம். அது சைனீஸ்லேருந்து நெறைய பேர் இங்க வருவாங்க. வந்துட்டு அந்த டெலிவரி டைம் மட்டும் இங்க இங்க இருக்கிற மாரி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த கலாச்சாரத்தெல்லாம் வந்து அவர் வந்து தடுக்க போறேன். அதனால இல்லீகலா வந்து அ லீகலா வந்து அ அ இருக்கிற மைக்ரண்ட்ஸ்க்கு அவர் எதுவும் சொல்லல. இல்லீகலா வந்து இருந்து இங்க பொறக்கிற குழந்தைக்கு அந்த யுஎஸ் சிட்டிசன்ஷிப் குடுக்க போறதில்லன்னு சொல்லியிருக்காரு. அது அ அது வந்து நம்ம வந்து ஐ திங்க் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அது கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இது மாரி இந்த இல்லீகலா வந்து அ அ மெக்சிகோ பார்டர்ல வந்து மைக்ரண்ட்ஸ கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு உள்ள கொண்டு வர ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களலாம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா அனௌன்ஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ ஃபுல்லா வந்து அங்க வந்து பெட்ரோல் பண்ணும்படி செய்ய போறோம். வால் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அவரு ஹிண்ட் குடுத்துருக்காரு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்பீச்சஸ் எல்லாமே இல்லீகல் மைக்ரண்ட்ஸ தான் வந்து நம்ம இது பண்ண தவிர, அது தவிர இப்போ அ அ இப்போ ஈவன் நம்ம எஜுகேட்டட் பீப்பிள்ஸ கூட பார்த்தீங்கன்னா, H1B வந்து ஒரு கேரட்டா யூஸ் பண்ணி காசு வாங்கிட்டு விசால கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த அவங்களுக்கு சம்பளம் குடுக்குற மாரி ஒரு ஒரு பே ஸ்லிப்ப கிரியேட் பண்ணி, அந்த டாக்ஸ் மணி மட்டும் அவங்ககிட்டருந்து வாங்குறது. ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து கிளையண்ட் கிடைக்கிற வரைக்கும் அவங்க டாக்ஸ் கட்டிட்டு இருக்கணும். பட் ஆனா இவங்க சம்பளம் போட்ட மாரி இப்போ பே ஸ்லிப் குடுப்பாங்க. ஸோ இது மாரி நெறைய வந்து மஷ்ரூம் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அ இது வந்து கண்டிப்பா வந்து அது வந்து இது யாரும் என்டர்டெயின் பண்ண முடியாது. பட் லீகலா வரவங்களும் பார்த்தேன், லீகலா ப்ராப்பர் சேனல்ல வரவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதனால இந்த இந்த ஒரு சில இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்னால கண்டிப்பா அவங்களும் அஃபெக்ட் ஆறாங்க. இப்போ கிரீன் கார்ட் பேக்லாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ ட்ரம்ப்ப பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு காற்றாட்டு வெள்ளம் மாரி அவரு அந்த கிளீனப் பில்ல வந்து லீகலா அ ஒரு எஜ் அ ஒரு ஒரு குவாலிஃபைட் இண்டிவிஜுவல்ஸும் வந்து அஃபெக்ட் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒரு கிரீன் கார்ட் கிடைக்கிறதுக்கு 12 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆகுது. அதுக்கு மேல ஆகுன்ற நிலைமை இருக்கும்போது, அவங்க என்னன்னா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து இங்க சஸ்டெயின் பண்ண முடியாது. பட் தி திங் இஸ் இங்க என்ன ப்ராப்ளம்னா வந்து மெனி ஆஃப் அஸ் ஆர் ரெடி டூ கோ டூ இந்தியா. பட் என்னன்னா, அங்க குழந்தைங்க இங்க படிக்கிறதுனால பொறந்த குழந்தைங்கள வந்து அவங்க நெனச்சு பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு நெனச்சா கூட ஒரு சிச்சுவேஷன்ல போ முடியாத ஒரு சூழ்நிலை கைதிகளா மாறிடுறாங்க. அப்புறம் இங்கேயே தங்குறாங்க. பட் இந்த இங்க இப்போ இந்த ஒண்ணுமில்ல. இப்போ ஒரு விசா அப்பாயின்ட்மென்ட் வாங்குறது கூட வந்து பல வருஷம், பல மாதங்கள் ஆகுது. கிடைக்க மாட்டேங்குது. அ இப்போ ரியல் ஐடின்னு சொல்லி ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வேலிட் விசா இருந்தா தான் அந்த ரியல் ஐடி, அந்த டிரைவிங் லைசென்ஸ்ல ரியல் ஐடின்னு அந்த டேக் இருக்கும்.
அந்த ரியாலிட்டி டேக் இல்லாமல் நீங்கள் மே மாதத்துக்கு மேலே டொமஸ்டிக் ஃப்ளைட்டை ஏறவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இங்கே வந்து I-95 இருக்கும். பட் ஆனால் விசா வேலிடாக இருக்காது. இந்தியாவுக்கு போய் விசா ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வரணும். பட் இந்தியாவுக்கு போகிறதுக்கு அங்கே விசா அப்பாயின்மெண்ட் இருக்காது. அது மாதிரி நிறைய பேக்லாக்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே இருக்க இந்தியன் மைக்ரன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூழ்நிலை கதியாக தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஸோ வந்து எந்த டிகிரியோ அந்த டிகிரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஒர்க் இன் ஸ்டெம்ஸ். இப்போ நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வேறு பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு நான் சாஃப்ட்வேரில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி H1Bலாம் வந்து அவர் என்டர்டெயின் பண்ண போகிறது இல்லைன்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நிறைய வந்து க்ளீனப் நடக்கும். அந்த காட்டாட்டு வெள்ளத்தில் வந்து ஈவன் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு லீகலாக ஒரு ஸ்டெம் குவாலிஃபைட் பீப்புள்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் வந்து இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த திஸ் க்ளீனப் வில் ஹேப்பன். பட் அஃப்கோர்ஸ் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரம்ப்புடைய ஆர்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் ஆகலாம். பட் ட்ரம்ப் வந்து என்னென்னா இன்னொன்று சொல்லியிருக்காரு. அதாவது ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் மாதிரி ஹை அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பேன்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லி அவர் சில ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்பீச்சில் சொல்லலைன்னா கூட அவர் வந்து பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து அதை போகாமல் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ தட் டெக்னாலஜி வந்து இப்போ சைனா வந்து ஆல்ரெடி அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்னும் செமிகண்டக்டர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் மோடில் தான் இருக்கிறோம். ஸோ அண்ட் அந்த டெக்னாலஜிலாம் அங்கே போகலைன்னா அப்போ நம்ம வந்து லைக் இந்த ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் இது மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் பண்ணுறதுக்கு இல்லை இந்தியன் கம்பெனிஸ் பண்ணுறதுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருக்கும். பட் இன்னொன்று வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் ஸோ இதனால்